அலமாரி எழுதிய வீட்டுக்கு வருவாளுங்களாமா? 2 பேரும் எப்பவாச்சும் வருவாங்க. அப்படியா? ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஊருக்குள்ள வரிய ஏதாவது மாறுதல் தெரியுதா? அப்படி ஒண்ணும் மாறின மாதிரி தெரியல. மாணிக்கா எப்ப வந்தாப்ல? இப்பதான். நல்லதப்பா. பொண்ணு எங்க இருந்துச்சு? பொண்ணு மெட்ராஸ் இருந்துச்சு, அதான் கூட்ட வர போயிருந்தேன். அப்படியா? ஆமா. வேற எதுவும் தாக்க தெரியுமா? தாக்க எதுவும் தெரியாதா? சரி சரி, அப்ப நீ போயிட்டு வாப்பா. நான் பரப்புறேன். போயிட்டு வாங்க. ஏய், மாடெல்லாம் போகுது. ஊர்ல ஏதாவது கேதம் போல இருக்கு. ஆமா, யாரு எவருன்னு தெரியலையே. என்னங்க கப்பலூர்காரங்க எல்லாம் வராங்க? ஒரு நிமிஷம் இல்ல, பெரிய வீட்டுலதான் கூட்டமா இருக்கு. ஆமாங்க. ஓ, 2-3 நாளா அந்த பெரியம்மா இழுத்துட்டு இருந்ததுல போயிடுச்சு போல இருக்கு. இந்த நேரத்துல நம்ம பிள்ளைய கூட்டங்க போக வேண்டாம். நீ வீட்டுக்கு போ, நான் இப்படியே போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். உமா வீட்டுல விட்டு வர சவானி போ. அம்மா, நீ வச்சிட்டு வாமா, நான் அறிவை பாத்துட்டு வந்துடுறேன். என்னாச்சு? என்னங்கடி? ஒரு வருஷமா அந்த பிள்ளைய மனசுல வச்சிருந்து நம்ம எல்லாத்தையும் ஏமாதிரி பேச்சேன். நேற்று வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். ஏன்டா இந்த முடிவுக்கு போனா? சொல்லுடா, சொல்லு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என் உமா இல்லாம நான் மட்டும் உயிரோட இருக்கிறத நினைச்சு ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ள நான் செத்துக்கிட்டு இருந்தேன். எனக்காகவே எல்லாரும் என் கூட இருந்தீங்க. நான் இருக்கணும்னு நினைச்ச கொஞ்ச நாளாவது நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்.
அதனாலதான் நானும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சேன். இன்னைக்குதான் உமா என்னை விட்டு போன நாள். அதே நாள்ல நானும் போகணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப அவன் செத்துட்டானே, நீயும் செத்துறாதம்மா. என் தாய் சொல்ல வரைக்கும் உன் கண்ணுல தான் என் பிள்ளைய உசுரோட பார்க்கணும்னு ஆசைப்படுற தாய். நீ இறந்து போனதும் பொய்தான், என்னை மறந்து போனதும் பொய்தான். இதை யாரிடம் நான் கூறுவேன்? நீ என்னை சேர்ந்திட வருவாய், நான் சுமக்கும் காதலை பெறுவாய் என நம்பிதான் நான் வாழ்கிறேன். காதல் தான் இல்லை என்றால் பூமி சுற்றுமா?